ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. நாரதரின் நாம சங்கீர்த்தனம், பிரகலாதனின் நம்பிக்கை, திரௌபதியின் சரணாகதி இவை எல்லாமே அவர்கள் பகவான் மீது காட்டிய அன்பின் வெவ்வேறு அடையாளங்கள்தான் என்றாலும் இவை அனைத்துமே பகவானை நிம்மதியாக இருக்க விடாமல் செய்யப்பட்ட செயல்கள் என்று வித்தியாசமாக சிந்தித்த ஒரு முனிவர் இந்த பக்தர்கள் மூவருமே பழிவாங்கப்பட வேண்டும் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த கோபம் கூட என் மீது காட்டப்படும் அன்புதான் என்கிறார் பகவான் கிருஷ்ணர். அழுதால் இறைவனை பெற முடியும் என்றால் கோபத்தால் கூட இறைவனை உணர முடியுமா? அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. அப்போ அன்பு என்பது எந்த ஒரு பரிமாணத்தை வேண்டாலும் அடையலாம். இட் கேன் பி இன் எனி திங். ஒருத்தன் ஒரு ஒய்ஃபை கொலை பண்ணுறான். எதுக்காக கொலை பண்ணுறான்? ஒய்ஃபு வேறு யாருக்கிட்டேயோ நல்லா பேசிட்டான்றதுனால. அது அவன் மேலே அவன் வச்சுருக்கிற அன்பு தான். என்ன தவிர வெரி பொசசிவ்னுவாங்க இல்லையா, அட்டாச்மெண்ட்டு. அதனால் அவளை கொலை பண்ணணுங்கிற அளவு கூட அவள் போகிறான். அதனால் உலகத்தில் டபுள் ஏஜ்டு வெப்பன் இந்த லவ்வுங்கிறது. அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகும். ஒரு டோட்டல் லவ்வுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும், ஒரு ஹேட்டட் இரிட்டேட்டடுக்கும் போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் பையன்தான், சின்ன பையன், குபேரன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க பொண்ணு, இவனும் 6 வயசா, அந்த பொண்ணும் 6 வயசா. இவன் திண்டிவனம், அந்த பொண்ணு மெட்ராஸ் அரும்பாக்கம் அண்ணா நகர் அந்த ஏரியா. அண்டு 2 பேரும் பார்க்குறதுக்கும் நல்லா இருப்பாங்க. அதெல்லாம் அவனோட ப்ராப்ளம் என்னென்னா ஓவர் லவ். அதனால் ஒய்ஃபை என்ன பண்ணுவான்னா பெட்லேயே உட்கார வச்சு பல் விளக்கி விடுவான், பக்கெட்டில் துப்ப சொல்லுவான், நிஜம் அதுலேயே கை கழுவு சொல்லுவான், காஃபி கொண்டு போய் வெளியே கொடுப்பான். ஸோ ஒரு மாதிரி லவ் டார்ச்சர் ஆகி போயிட்டு ஒரு லெவலுக்கு மேலே டைவர்ஸ் ஆகி போச்சு. ஒரு லவ் டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகுங்கிறத நானே கண்ணால் பார்த்துருக்கேன் இல்லையா. அதனால் சொல்ல முடியாது. அது எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு பையனை கட்டிக்கினான் இல்லையா, அவன் ரொம்ப ஆவரேஜ் லுக்கில் தான் இருப்பான், பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் தட் ரிலேஷன்ஷிப் லாஸ்டட். இந்த ரிலேஷன்ஷிப்பு முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். லவ் விளங்குறது விளங்காமல் போகிறதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று, 2 பேருக்குள்ள பர்சனாலிட்டி கிளாஷ். இன்னொன்று, இதுக்கு முன்பிறவிகளுடைய தொடர்ச்சி. முன்பிறவியில் நம்ம லவ் கொடுத்துருந்தா நமக்கு இந்த பிறவியில் லவ் வரும். முன்பிறவியில் வெறுப்பு கொடுத்துருந்தா இந்த பிறவியில் நமக்கு வெறுப்பு தான் வருதும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதை விட இப்படி தான் இருக்கும் லைஃப்னு வேடிக்கை பார்த்துன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த நீ நாட் அனலைஸ். அதனுடைய போக்கில் ரைட்டு கிடைச்சா சரி, கிடைக்கலன்னா பரவாயில்ல, போயினே இருக்க வேண்டியது தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதுதான் கர்மா தியரியின் அடிப்படை சித்தாந்தம் என்று கூறும் தாங்கள் இறைவனுக்கும் கர்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் பலமுறை கூறியிருக்கிறீர்கள். அப்படியானால் கர்மா என்பது ஒரு ஜென்மத்தில் மனிதன் செய்கிற பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அவன் மறுஜென்ம வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிற ஒரு தனித்துவம் வாய்ந்த சக்தி என்றுதானே அர்த்தம். சாதாரண மனித உடலை பாதிக்கும் இந்த கர்மா அவதார புருஷர்கள் இந்த பூமியில் அவதரிக்க பயன்படுத்தும் ஒரு மனித உடலை மட்டும் ஏன் பாதிப்பதில்லை? அவதார புருஷர்களுடைய உடம்பை பாதிக்கலைன்னு யார் சொன்னாங்க? ரமண மரிஷிக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு? ராமகிருஷ்ணருக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு? ராமசுரத்குமார் சாமிக்கு ஏன் யூரினரி ட்ராக்கில் கேன்சர் வந்துச்சு இல்லையா? இப்படி எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க. உடல்னு வந்தால் அந்த கர்மா உடலுக்கு உள்ளது. இந்த பிறவியில் நீ சாமியார் ஆகி போயிடலாம், சங்கராச்சாரியார் ஆகி போயிடலாம். ஆனால் ஏதோ ஒரு பிறவியினுடைய விட்டுக்குறை தொட்டக்குறை இருக்கு இல்லையா, அது இந்த பிறவியில் நீ சாமியார் ஆனாலையும் ஒன்றும் விடாது. யாராக இருந்தாலும் அப்படி தான். இப்போ பரீட்சித் மகாராஜா இருக்கான். அவன் தாயாருடைய உத்தரவுடைய கர்ப்பத்தில் இருக்கிற போது அந்த அஸ்வத்தாமன் விட்ட பிரம்மாஸ்திரத்தில் கறிக்கட்டையாகி தான் பிறந்த போதே கறிக்கட்டையை சேர்த்து தான் போச்சான், பிறந்தான். கிருஷ்ணர் பார்த்தார், நமக்கு இவ்வளோ வேண்டிய பஞ்சபாண்டவுடைய வம்சத்தில் ஒரு குழந்தையாவது வம்ச விருத்திக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு கறிக்கட்டியாக போன பரீட்சித் ராஜாவுக்கு உயிர் கொடுக்குறார். அப்போ கடவுள்னு நினச்சி அவனை பழைக்க வைக்கிறார். இவன் சும்மா தொலைக்க வேண்டியது தானே. காட்டுக்கு போகிறான்.
அந்த காட்டில் ஒரு ரிஷி தவஸில் உட்காந்து இருக்கிறாரு. அண்டு இவனை மதிக்கலையேங்கிற கோவத்தில் அவர் கழுத்தில் ஒரு பாம்பை தூக்கி விட்டுட்டு போகிறான். கொழுப்பு தானே அது, அதுதான் கெட்ட புத்தின்றது. பாம்பை அவர் கழுத்தில் விட்டுட்டு போயிடறான். அந்த ரிஷியோட மகன் வரான். என் அப்பாவுடைய கழுத்தில் யார் பாம்பை தொங்க விட்டு போனானோ அவன் தட்சக பாம்பு கட்சி 7 நாளுக்குள்ளே சாகணும் அப்படின்னு சாபம் விட்டுறான். இப்போ அந்த பாம்பு என்ன பண்ணுது, இந்திரனுடைய சிம்மாசனத்தை போய் சுற்றிக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி. அவனுக்கு ஒரு மகன் ஜனமேஜயன் பேர். அந்த ஜனமேஜயவன் நாகத்தை எல்லாம் அழிக்கிறதுக்காக ஒரு ஆபிச்சார யாகம் நடத்துகிறான். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்பும் அந்த யாக நெருப்பில் பொதுக்குன்னு வந்து உழுந்து நேக்குது. இந்த சிம்மாசனத்தை சுற்றின்னு இருக்கு இல்லையா, அதில் சிம்மாசனமே அப்படியே எழும்புது. அப்போ இந்திரன் நீ கெட்டுப்போன்னு சொல்லி அவங்க உச்சிடுறான். ஸோ இது 7 நாளில் நடக்க வேண்டிய நிச்சயம் நடக்குது. அப்போ அந்த இவனுக்கு பாம்பு போட்டான் இல்லையா, அவங்ககிட்ட சுகபிரம ரிஷி போய் சொல்கிறார், எப்படின்னு சாவ, அந்த விதியிலேருந்து என்னால் உன்னை மாற்ற முடியாது. ஆனால் எனக்கு என்ன சுகரும் அந்த வம்சத்தில் வந்தவர் தானே, அதனால் நான் உனக்காக எதிரில் உட்காரு, இந்த பாகவதம் சொல்கிறேன், கிருஷ்ணருடைய பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லா கதையும் சொல்கிறேன், அதை கேளுங்கிறார். அவன் கேட்குறான். அந்த நேரம் வருது, பாம்பு கடிக்க வேண்டிய நேரம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிற வரைக்கும் அந்த பாம்பு உன்னை கடிக்காது. ஒரு பெரிய மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை அது, நான் அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் உன் ஆத்மாவை பிரிச்சிடுறேன் அப்படின்னு அவன் தலைமையில் கை வச்சு பாகவதம் கேட்ட புண்ணியத்தில் உன் ஆத்மா சரீரத்திலேருந்து பிரியட்டும்னு சொல்லிடுறாரு. அப்போ அவனுடைய வெறும் உடம்பு உட்காந்துது. வெறும் உடம்புக்கு 12 நாளோ 14 நாளோ கணக்கு இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு. அதுக்கு எல்லாம் தெரியும் தன்னை சுற்றி. அப்போ அந்த பாம்பு வந்து அந்த சரீரத்தை கடிச்சு போகுது. இதுதான் பரிசுத்து செத்த கதை. அதுக்கப்புறம் இந்த ஜனமேஜயன் சர்பயாகம் பண்ணி எல்லா பாம்பும் செத்து போதா. அதனால் அவனுக்கு உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு சொரியாசிஸ்னுவாங்க. இந்த ஸ்கின் இல்லையா, இது கூட மேலே இருக்காது, உள்ளே இருக்கிற நரம்பு தோலெல்லாம் அப்படியே தெரிஞ்சுன்னு இருக்கும். காற்று பட்டாலையும் எரியும், வெயில் பட்டாலையும் எரியும், வாழ்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகி போயிடும். ஒரு ஸ்கெலிட்டன் எப்படி இருக்கும் நீயே யோசனை பண்ணு. சதியே இல்லை மேலே, எலும்பு தோல் போகிறத உடம்புங்கிறாங்க இல்லையா. அப்போ தோலே இல்லைன்னா என்ன ஆகும், வெறும் உடம்பு எலும்போட உட்காந்துருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அவங்களுடைய குருவாக இருந்த இவர் சொல்கிறார், உத்தவர், வேறு வழியே இல்லை, உங்கள் குலகுரு வந்து எல்லாருக்கும் கிருஷ்ணர் தான், அவர் குருவாயூரில் இருக்கார், அதனால் நீ குருவாயூருக்கு போனால் தான் வழி கிடைக்கணும். ஸோ அங்கேருந்து அவன் குருவாயூருக்கு வரான். குருவாயூரில் இருந்து அந்த வியாதி அவனுக்கு நீங்கள் பெறுகிறது. அதுக்கப்புறம் திருப்பியும் போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி பரதக்கண்டே மகாபாரத காலம் முடிகிற வரைக்கும் அவனுடைய ஆட்சி இருந்தது. அப்புறம் கலியுகம், விக்ரமாதித்யன் எல்லாம் வந்துட்டானுங்க. இதெல்லாம் வேறு விஷயம். அந்த மகாபாரதத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்பட்டாங்க. அஸ்வத்தாமன் இருந்தான். அவன் வந்து பஞ்சபாண்டவருடைய குலத்தையே அழிக்கிறேன்னு சொல்லி தான் தன்கிட்ட இந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவிட்டான். அப்போது அதை திருப்பி வாங்கிக்கோன்னு சொல்கிறார் கிருஷ்ணர். உலகமே அழிய போகுது, அதை திருப்பி வாங்கிக்கோன்னு, எனக்கு திருப்பி வாங்க தெரியாதுங்கிறான். அப்போ ஏன் ஏவனை அப்படின்னு சொல்லி கோவத்தில் அதை வேதவியாசர் திருப்பி வாங்கிக்கிறார். வாங்கிட்டு சொல்கிறாரு, இந்த கலியுகம் வருது நெக்ஸ்ட்டு, இந்த யுகத்து பூராவை நீ உயிரோடு இருக்கணும், சிரஞ்சீவியாக இருந்த, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி வரம் கொடுக்குறேன். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் உன்னால் வந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவன் இந்த கலியுகத்தில் எங்கேயோ இருக்கான், மத்திய பிரதேஷ் காட்டில் அங்கே இங்கே வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து எங்கேயோ சாப்பிட்றான் ஹோட்டலில் அப்படிலாம் சொல்கிறாங்க. டிவிலெல்லாம் கூட இதை பற்றி டாக்குமெண்ட்ரிலாம் போட்டிருக்காங்க. உலகத்தில் 7 பேர் சிரஞ்சீவியாக இருக்காங்க. அந்த 7 பேரும் வந்து ஏதோ ஒரு புண்ணிய புருஷர்கள்னு நினச்சிக்க வேணாம், கொஞ்சம் பேர் புண்ணியம். ராமாவதாரம் முடிஞ்சு ஆஞ்சநேயரை கூப்பிட்றாரு ராமர், இவர் நான் வரமாட்டேன், நான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைமெல்லாம் அப்படியே உட்காந்துட்டு நல்லா அசை போட்டு தான் வருவேன்றார். அவர் சரி நான் உனக்கு பஞ்சமுகத்தை கிராண்ட் பண்ணுறேன், நீ மகேந்திரகிரி மண்டலே தவறு இருந்து கலியுகம் முடிஞ்ச அப்புறம் என்கிட்ட வா, அடுத்த யுகத்தில் உனக்கு பிரம்ம பதவின்னு சொல்லிடுறாரு. இது ஆஞ்சநேயருக்கு கிடைத்த வரம். ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது என்ன, சாபம். ஏன்னா கலியுகம் 2000 வருஷம் இருக்குதுன்னா 2000 வருஷத்தில் உலகத்தில் நடக்கிற இந்த அமெரிக்காக்காரன் பண்ணுற அழும்பு, உங்கள் ஆளுங்க பண்ணுற அழும்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே உட்காந்து இருக்கணும் இவங்க. அதை இவங்க ஒன்றும் மாற்றவே முடியாது இல்லையா. அந்த மாதிரி சில பேருக்கு கர்ஸ் கூட கிடைக்கிது. ஒவ்வொருத்தர் விதி ஒவ்வொன்று. இதிலெல்லாம் கடவுள் தலையிடுறது இல்லை. இப்போ பிரம்மாஸ்திரத்தை ஏவக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. அதாவது இப்போது அட்டாமிக் பாம் வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் அமெரிக்காக்காரன் போட்டான் இல்லையா, அதில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க.
அதனால் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை பண்ணுறது ஈஸி. என்ன இப்போ இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ஆசிரமத்தை க்ரியேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அதை அழிக்கணுன்னா ரொம்ப ஈஸியாக அழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் எல்லாம். ஸோ இந்த உலகத்தில் நல்லது செய்கிறது கஷ்டம், கெட்டது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் தீதும் நன்றும் பிறர் தர வாரான, மற்றவங்க கெட்டது பண்ணுறதில்லை, நாம்ளே நமக்கு கெட்டதை தேடிக்கிறோம் நம்முடைய வினை பயனால். எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற மாதிரி, ஃபார் கிரெடிட் கரஸ்பாண்டிங் டெபிட்டுங்கிற மாதிரி நாம் நம்முடைய செயல்கள் எண்ணங்களுடைய விளைவினாலே இந்த உலகத்தில் நான் செய்கிறோம். இப்போ அதே எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீ கடவுளை நினைக்கலாம். எண்ணமிட்டாலே போதும் உள்ளே ஆனந்தம் ததும்ப காண்பாயடாங்கிறார். நினச்சா போதும் கடவுளை, உள்ள சந்தோஷம் அப்படியே அலாலையாக கும்மி கும்மி வரும்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ கடவுள் உன்னிடத்தில் அன்பு வடிவாக இருக்கிறார், உன்னிடத்தில் கடவுள் அறிவு வடிவாக இருக்கிறார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு உருப்படுற வித்தியை நீ தான் பண்ணும். ஒரு சட்டம் ஒரு நாட்டில் இருக்குன்னா அந்த சட்டம் எல்லாருக்கும் அதே தான். அதை நீ ஃபாலோ பண்ணியானா இந்த மாதிரி கோயிலில் உட்காந்துட்டு 2-3 ஸ்வீட்டு சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு கதையெல்லாம் கேட்டுனுட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுன்னு இருக்கலாம், சாமி கும்பிடலாம். நீ மீறிட்டியானா இந்நேரத்துக்கு நீ எங்கேயோ ஜெயிலில் கீழே தான் உட்காந்துருப்ப. இல்லை அந்த மாதிரி ஜெயிலுக்கு போகலனாக்கா கோயில் வாசலில் எங்கேயோ குஷ்ரோகியாக உட்காந்துக்கின்னு இருப்பேன் இல்லையா. அதனால் எல்லாருக்கும் கடவுளுடைய சட்டங்கள் ஒன்று தான், யாரையும் விடுறதில்லை. இப்போ இந்த பிறவியில் ஒரு ரமணர், ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஒரு ராம்சுரத்மார் சாமி, ஒரு ரத்தனகிரி சாமி, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட ஏன் கஷ்டப்படுறாங்க? ஏதோ ஒரு பிறவியினுடைய விட்டுக்குறை தட்டுக்குறை. ஆனால் இந்த பிறவியில் நடக்கிற எந்த விஷயத்தையும் நீ இந்த பிறவிக்கான விஷயத்தை வச்சு நம்பாத. அதுக்கு ஏதோ ஒரு ரீவைண்ட் இருக்குது, ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதனுடைய கர்மா தான் இந்த பிறவியில் நடக்கிறது. எல்லாருக்கும் இப்படி தான். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் எப்படி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி. நான் அண்ணா நகரில் இருந்தேன். அப்போ எப்போ பாரு எனக்கு ஒரே காட்சி, வாரத்தில் 2 நாள் 3 நாள் வரும். என்னன்னாக்கா நான் மோட்டர் சைக்கிள்லையோ கார்லேயோ போயினே இருக்கேன். ஒரு பெரிய வாட்டர் ஃபால் இருக்கும், அதுக்கு முன்னால் ஒரு குளம் இருக்கும், அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு நான் போகிறபோது ஒரு பாம்பு இப்படி எதிரில் நின்று தடுக்கும். என்னன்னு தெரியாது, 10 வருஷம் ஒரே மாதிரி வந்துக்கின்னே இருந்துச்சு. இப்போ நான் ஜெயின் காலேஜில் வாத்தியாராக இருந்தேன், ஈவினிங் காலேஜில். ஒரு பையன் குடியாத்தத்துலேருந்து படிச்சுன்னு இருந்தான். அவன் சொன்னான், சார் எங்கள் ஊரில் சகாதேவ நாடின்னு ஒன்று இருக்குது, ஜிசி சம்பந்தம்னு ஒருத்தர் காந்தி ரோட்டில் இருக்கிறாரு, உங்கள் ஜாதகம் கொடுக்கணும் வாங்கின்னு போனான். அதுக்கப்புறம் அவனும் மறந்துட்டான், நானும் மறந்துட்டேன். அப்போல்லாம் நான் திருவண்ணாமலை அடிக்கடி போவோம், நிறைய நாள் அங்கேயே கூட இருந்திருக்கேன். இப்போ ஒரு நாள் ராவு காலம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கரெக்டாக 5 மணிக்கு நான் மூலவர் அண்ணாமலையாருக்கு எதிரில் நின்று சாமி கும்பிட்டுன்னு இருக்கேன். மறுநாள் அண்ணா நகருக்கு வந்துட்டேன். காலங்காத்தால் அந்த பையன் வந்தான். சார் நேற்று அவர் கூப்பிட்டு நாங்கள் எழுதி கொடுத்துக்கிறாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறான். அதில் வருது, இதுக்கு முன்னால் நீ திருப்பதி போகிற வழியில் கபில தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு குரு மாதிரி அங்கே இருந்த நம்மாழ்வார், சிதிலமான நம்மாழ்வார் சந்நிதி ஒன்று இருக்குது, கபில ஈசன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு பாம்பு புத்து ஒரு வன்னி மரம் இருக்குது, நீ அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்த. அண்டு அந்த நாகமணி இல்லையா, அதாவது யாரையும் கடிக்காத பாம்புக்கு விஷம்லாம் நாகரத்தனம் ஆகிடும். அதை உமிஞ்சிட்டு அந்த வெளிச்சத்தில் அது சின்னதாகிட்டு பறந்து காற்று தான் சாப்பிடும், சோறு இதெல்லாம் சாப்பிடாது. அப்போ நீ அந்த நாகமணி மேலே ஆசை இருந்ததுனால களிமண்ணும் சாணியும் அந்த மணி மேலே வச்சுட்டாக்கா அது உயிர் வாழாது, பாம்பு ஆச்சுன்னு செத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு பாவம் உனக்கு இருக்குது, இதுக்கு முன்பிறவியில் எப்பயோ நீ பண்ணது. அதனால தான் தேவதா கடாட்சம் முறியணும். உனக்கு கடவுளுடைய அருளாக இருந்தாலும் அது பூரண நிலையை அடைய முடியாத மாதிரி நீ தத்தரிச்சின்னு இருக்க. அதனால் நீ அந்த இடத்துக்கு போகணும், உன்னுடைய உத்திராட நட்சத்திரம் வரணும், சனிக்கிழமை வரணும், ராவுகாலம் வரணும். அப்போ அங்கே போய் அந்த நம்மாள் சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற பாம்பு புத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் 11 நாகலிங்க பூ எடுத்துன்னு போய் பக்கத்தில் இருக்கிற சிவனுக்கு அந்த 11 நாகலிங்க பூனால் அர்ச்சனை பண்ணாக்கா உன் பாவம் போயிடுவோன்னு. அதே மாதிரி போகிறேன். எனக்கு 10 வருஷமாக எந்த இடம் இருந்துச்சோ அது அப்படியே இருக்குது. அந்த இடத்துல தண்ணி கொட்டின்னு இருக்குது, நான் புத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, பக்கத்தில் அம்மாவோட தண்ணி இருக்குது. அந்த புத்து இதெல்லாம் பண்ணிட்டு நாகலிங்க பூ பண்ணிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அண்ணா நகர பங்களாலாம் படுத்துன்னு இருக்கும். அப்போ அந்த பாம்பு வந்துச்சு, உன் கையை நீட்டுன்னா கையை நீட்டுறேன். நான் ஒன்று மன்னிச்சிட்டேன். இனிமேல் உலகத்தில் எங்கே யாரை பாம்பு கடிச்சாலும் நீ என்னை நினச்சிக்கோ, நான் அந்த விஷயத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ ஒரு சாபம், அந்த சாபமே ஒரு வரமாக மாற்றப்படுகிறது when you repent. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம ஆண்டவனை நம்பின்னு உட்கார்ந்து இருக்கோம். அப்போ எந்த நேரத்தில் கடவுள் காப்பாற்ற நினைக்கிறா அப்போ தான் அதுக்கு வழி கிடைக்கும்.
அது வரைக்கும் என்ன காரணம்னு தெரியாமே நீ இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுப்பேன். நான் நல்லா வந்தானே, நான் யாருக்கும் கெட்டது பண்ணலையே, எனக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே உட்காந்துன்னு இருப்போம். இப்படி பல விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது. பல விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது. என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தை வச்சு தான் நான் ஞானியானேன். நான் புக்கு படிச்செல்லாம் ஞானியானதான் நானே சொல்ல மாட்டேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரியம் இருக்கும். ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்லாம் பல காரணங்கள் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். ஸோ மற்றவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்றது தான் உன்னை பாதிக்கிற விஷயம். மற்றவங்க என்ன நினச்சா என்ன, உன் கடனை நீ கழிக்கிற, உனக்கு வாந்தி வந்துச்சு நீ வாந்தி எடுக்கிற, உனக்கு பேதி வந்துச்சு நீ பாத்ரூம் போகிற, உனக்கு தும்மல் வந்துச்சு நீ தும்முற. இல்லை மற்றவன் ஏன் நினைக்கணும் உன்னை பற்றி? இது உன்னுடைய கர்மாவை நீ கழிக்கிற, உன்னுடைய கஷ்டத்தை நீ தீர்த்துக்கிற. ஸோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தான் உன்னை பாதிக்கிற விஷயம். அதாவது பர்சனலி யூ ஆர் நாட் பாதர்ட், பட் யூ ஆர் பாதர்ட் அபவுட் த தாட் ஆஃப் அதர்ஸ், வாட் வில் ஹேப்பன் டு மீ அப்படிங்கிறதுனால தான் நீ பயப்படுற. ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதனுடைய போக்கில் விடு. நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதனுடைய போக்கில் விட்டுட்டு நீ வேடிக்கை பார்க்கணும். எல்லாத்துக்கும் கடவுள் வழி வச்சிருப்பார். அதனால் நீ என்ன பண்ணலாம், பக்தி பண்ணிக்கிட்டு. கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒருத்தர் சொல்கிறார், பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தியை பெறலாமேங்கிறார். அப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தையோ ஏதோ ஒன்று பண்ணி பக்தி பண்ணிடு. பக்தி பண்ணுறதுக்கு எனக்கு வரமாட்டேன்னுதுன்னா நல்லது மாத்திரம் பண்ணிட்டு புதுசாக கடன் வாங்காத, புதுசாக கஷ்டத்தை தேர்த்துக்காது. நீயே ஏதாவது இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி தேர்த்துக்காத. கடவுள் வழி காட்டுவார். அதுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம்ன்றது உன் ஜாதகத்தை வச்சு வரும். உன் ஜாதகத்தில் அதுக்குன்னு சில கிரகங்கள் இருக்கும். நீ கஷ்டப்பட வேண்டிய நேரத்தில் சில கிரகங்கள் வரும், நீ சுகப்பட வேண்டிய நேரத்தில் சில நல்ல கிரகங்கள் வரும். அப்போ அதுக்கு வழி கடவுளே காட்டுவார். அந்த கிரகங்களே உனக்கு அதுக்குள்ளே எண்ணங்களை கொடுக்கும், அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் காட்டும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. அதனால்தான் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள்னு சொன்னார், ஊழினை தொடர்ந்து வந்து உறுத்தும் என்பதே நாட்டை யாம் இந்த நான் பாட்டுடை செய்திகளை எழுதினோம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன் கோவலன், அந்த பொற்கொல்லன், அவன் வந்து நகையை திட்டிப்புட்டு கோவலை மேலே பழி போட்டு இவனை மார்க்கால் வாங்கி எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அதே மாதிரி ஒரு விஷயத்த அந்த பொற்கொல்லனா இந்த பிரிவில் இருக்கிறவனு கோவலன் நூற்பிரிவில் பண்ணியிருக்கான். அப்போ ஆக்ஷன் ரீப்ளேடு ரீவைண்டு அதை அனுபவிக்கிறான். இதில் கண்ணகிக்கு கோபம் வர்றதும் தப்பு, நம்ம இதை வந்து ஒரு குறையாக நினைக்கிறதும் தப்பு. அதனால தான் அவன் சொன்னார், கர்மா தியரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நான் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதுகிறேன்ட்டார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்துலேயும் கூட இதே தான் காரணம். ஒரே கிளாஸு, ஒரே வாத்தியார். உங்கள் பசங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க கம்மி மார்க் வாங்கிடுறாங்க. பல நேரங்களில் லைட்டாக லைஃப்பை எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிற பசங்க நிறைய மார்க் வாங்கிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஜாதகம். அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லையான்றது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த 7.5 இந்த மாதிரி சனி இருக்கு இல்லையா, அது வாழ்க்கையில் 3 தடவை வரும். அப்போ பால்ய பருவத்தில் வரும். ஸோ பால்ய பருவத்தில் யாருக்காவது 7.5 சனி வந்துச்சுன்னா அவன் படிக்க மாட்டான். அவன் நினச்சாலையும் படிக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் குழப்பத்திலே இருப்பான். லவ், ஃபெயிலியரு, இல்லை தேவையில்லாத ஃபோர்னோ புக்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி. அதாவது ஈ ஒன்ட் பி இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடீஸ். அதில் மைண்டே போகாது. ஏன்னா அந்த பேட் டைம் அந்த மாதிரி. அதுக்காக அவன் வாழ்நாள் பூரா உருப்பிட மாட்டான்னு நினைக்காத. அந்த 12ஆம் கிளாஸ் முடிஞ்சு இல்லை 10ஆம் கிளாஸ் முடிஞ்சு அந்த 7.5 சனி மாறின ஒன்று அவனுக்கு நல்ல பிளானட் வந்துடலாம். அப்போ படிக்க ஆரம்பிச்சிடுவான். இது வரைக்கும் படிக்காது இருந்தோம், அதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால் எல்லாமே நீ வேடிக்கை பார்க்க வேண்டிய விஷயந்தான். அதனால தான் சொல்லுவான், விதி 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 மகனே வேறன் செய்குவன் இனி மகனே அப்படின்னார். மகாபாரத்தில் வருது, பாஞ்சாலி சபத்தில் எல்லாம் விதிடா அப்படிங்கிற மாதிரி. ராமாயணத்தில் வருது, நதியின் பிழை என்று நறும்புறலின்மை, இது விதியின் பிழை நீ வெகுண்டது என்னை. ஆற்றுல தண்ணி இல்லைன்னா ஆகாசத்தில் மழை பெய்யலன்னு அர்த்தம். இப்போது பரதனுக்கு கெட்ட புத்தி வந்து படையெடுத்து வந்திருக்கான்னு நீ சந்தேகப்படுற, அது என்னது? விதி செய்கிற சதி, விதியின் பிள்ளை நீ வெகுண்டது நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், லக்ஷ்மணன், விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி என்னாங்கிறான். நான் விதிக்க போகிற ஒரு தண்டனை, என் பவரை நீ பாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். அதே லக்ஷ்மணன் நான் தண்டனை விதிக்க போகிறவன் சொல்கிறான் இல்லையா, அவனை காவல் வச்சுட்டு ராமர் மாரிச்சம்மான பின்னால் போகிறார். அது ராட்சசன். அவன் வந்து சாகர போது சும்மா சாகக்கூடாது, லக்ஷ்மணா அப்படின்றான். உடனே சீதை சொல்கிறான், உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆகிப்போச்சு பாரு, உன்னை கூப்பிட்றா நீ போன்னு. அவன் சொல்கிறான், இல்லை அது ஏதோ மாயை, எங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது அண்ணின்னு. உங்கள் அண்ணன் இறந்து போயிட்டாக்கா
நீ என்னை வச்சு கொடுத்தன நடத்தணும், என்ஜாய் பண்ணணுன்ட்டு உனக்கு கெட்ட புத்தி இருக்கிறதுனால தானே போக மாட்டேன்றான். அதுக்கு மேலே சீதையினுடைய காலை தவிர வேறு பாட்டை பார்த்தவனே கிடையாது லக்ஷ்மணன். அவனுக்கு அதுக்கு மேலே முடியல, தாங்கலை. அதனால் விதி நின்றது, பிடர் பிடித்து விந்த நின்றதுன்றான். கழுத்தை பிடிச்சி விதி தள்ளுது, நான் இப்போ என்ன பண்ண முடியும், போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லக்ஷ்மணன் ரேகை வேறு கோடு போட்டு போகிறான். அப்பயும் ராவணன் சொன்னான்ட்டு அவன் கோடை தாண்டி வந்து அவனுக்கு பிச்சை போட்டு அவன் தூக்கின்னு போடுறான். அதனால் எது நடக்குமோ அது நடக்கும். இதுதான் பகவத்கீதை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். அதனால் நம்ம எல்லாருமே வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கிறவர்களே தவிர, நடிக்க வந்த பாத்திரங்களே தவிர, நம்மெல்லாம் பாத்திரதாரிகள் பேர். வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ் இன் த கிவன் ட்ராமா ஆஃப் ஃபேட். எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், டைலாக்கு, ஸ்டேஜு, டெக்கரேஷன், டைரக்ஷன் எல்லாம் பண்ணுறது யார்? யாரோ ஒரு சுப்பீரியர் ஃபோர்ஸ் இருக்கான். ஸோ அவன் தான் சூத்திரதாரி, நம்மெல்லாம் பாத்திரதாரிகள். அதனால் நாமக்கல் கவிஞருக்கு ஒரு பாட்டு இருக்குது, சூரியன் வருவது யாராலே, சந்திரன் என்ன வர்றது யாராலே, இதெல்லாம் சொல்லினே வந்து யார் இதற்கெல்லாம் அதிகாரி, நாம் இதை நினைந்திட வேண்டாமான்றான். இந்த உலகத்தில் இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் யாரும் ஒரு சூப்பர்வைசர் இருக்கான், அதை நினச்சிக்கிட்டு நீ இருறா கம்முன்னு உட்காந்துடுறான்றது தான் நாமக்கல் கவிஞருடைய பாடல். ஸோ இந்த ஃபேட் தியரி, கர்மா தியரி, God is not attached to any of our life's plans. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்திலையும் கடவுள் நேரடியாக தலையிடுவதில்லை. எல்லாருக்கும் ஒரே புக்கு, ஒரே பரீட்சை பேப்பர் தான் 10th 12th. நீ எவ்வளோ படிச்சியோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் வரப்போகுது, அவ்வளோதான். இதில் நீ வாத்தியாரையோ இல்லை கவர்மெண்ட்டையோ குறை சொல்லி என்ன பண்ண போகிற? எல்லாருக்கும் ஒரே பரீட்சை தானே. அதாவது ஸ்டேட் ரேங்க் வாங்குறவனு இருக்கான், கோட் அடிக்கிறவனு இருக்கான், 40 மார்க் வாங்குறவனு இருக்கான். அந்த மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் தான். அதை எப்படி நீ ஃபாலோ பண்ணுறதை வச்சுக்கிட்டு யூ ஆர் ப்ரமோட்டட் ஆர் டிமோட்டட், யூ ஆர் ஹாப்பி ஆர் யூ ஆர் சேட். அண்டு ஹாப்பியும் நிஜம் இல்லை, சேடும் நிஜம் இல்லை. நீ சந்தோஷமாக இருக்கிறதும் நிஜம் கிடையாது, வருத்தப்படுறதும் நிஜம் கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் உனக்கு கொடுக்கப்படுகின்றன. ஒரு உப்பு தின்னாக்கா அவனுக்கு தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்கணும். வெயிலில் போனேனாக்கா அவனுக்கு தகிக்கும், மலையில் போகணுன்னாக்கா கொடையை பிடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ப்ரிகாஷனரி சிஸ்டம் இருக்குது. மழை பெய்யுதுன்னா நீ கொடையை வச்சுக்கோ, கேரளாக்கார மாதிரி. உனக்கு என்ன ஆகுது, ஜாலியாக கொடையை பிடிச்சின்னு போக வேண்டியது தான். நீ கொடையே இல்லைனாக்கா மழை ஆர்ட்டுன்னு சொல்லி தின மேலே உட்காந்துருப்பேன், மழை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதனால் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ப்ரிகாஷன் நம்மக்கிட்ட அறிவு இருக்குது. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம் காக்கும் கருவின்னா எல்லா சூழ்நிலையும் உன்னை காப்பாற்றுறோம். அதே இன்னொரு திருக்குறள் சொல்கிறாரு, எதிரதா கொள்வார்க்கு இல்லை எதிர வருவதான் நோய். ஒருத்தன் ஆன்டிசிபேட் பண்ணி பிளான் பண்ணி வாழணும்னு சொன்னால் அவனை பாதிக்கிற விஷயமும் உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸில் இறங்கிடுறாங்க. ஏதோ ஒரு கம்பெனியில் நல்ல வேலையில் இருப்பான், 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்கினு. அவனுக்கு ஏதோ போதாத காலம் வந்துச்சுன்னா வச்சுக்கோயேன், அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், யாரையோ நம்ம ஏன் இவ்வளோ வச்சு பணக்காரம் பண்ணணும்னு ஆரம்பிப்பான். இதுக்கு முன்னாடி அவன் ஜம்முன்னு அந்த கம்பெனி செலவில் ஏர் கண்டிஷன் ரூம் போட்டுன்னு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு ஜாலியாக இருந்தான். சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே என்ன ஆகும், காலெலாம் கணக்கு பார்த்து 2 டயர் ஏசியில் போகலாம், எதுக்கு ஏரோப்ளேன்னு தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவன் பிஸ்னஸ், அவன் பணம். சரி, பிஸ்னஸுக்கு ஒரு பணம் தேவைன்னா பண்ணாட்டிட்டு ஏதாவது வச்சுருந்தா கூட இன்றைக்கி ஒரு 50,000 செக் பாஸ் பண்ணணுவான். இதே வந்து வேறு கம்பெனியில் வேலை செய்கிறப்போ சொல்லுவானா, அந்த பாஸுக்கு ஃபோன் பண்ணி சார் செக்கு டிசைனர் ஆக போகுதுன்னு சொல்லுவான். அது மாதிரி இந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இல்லையா, அந்த ஓனர்ஷிப், அதுதான் உன்னை பாதிக்கிற விஷயம். அதனால் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விடு, அப்போ உனக்கு சந்தோஷம் வந்துடுங்கிறார். விடுவாய் வினையாவையுமே, நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுடு. சென்ஸ் ஆஃப் பொசஷன், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் தான் உன்னை பண்ணுறது. இப்போது எவ்வளோ பேர் நீங்கள் ரோட்டில் போகிற போது செத்து போய் தூக்கின்னு போகிறாங்க, நீங்கள் நான் அவங்களுக்காக உட்காந்து அழுது நகரீங்க. இன்னும் சொல்லப்போனால் நீ நல்ல சகுனம் அப்படின்றீங்க. எவனோ செத்தா உனக்கு நல்ல சகுனம். இதே உனக்கு வேண்டி யாராவது இறந்து போயிட்டாக்கா எப்படி அழுவுறே நீ உட்காந்துக்கிட்டு இல்லையா? அப்போ இதில் கூட ஏதோ ஒரு சுயசார்பு இருக்குது, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அழுறதுக்கு அழாமல் போகிறதுக்கு கூட இப்படி தான் இருக்குது. ஒரு சின்ன பையன் இருந்தான், குழந்தையா. அவங்க அப்பா வந்து மிலிட்ரிக்கு போயிட்டான். ஒரு 20 வருஷம் ஆகிப்போச்சு. அவன் வந்து ஒரு எதிரி நாட்டில் மார்பா அப்படின்ற பேர் அவனுக்கு, எதிரி நாட்டில் சேனாதிபதியாக இருக்கான். இந்த சின்ன பையன் பெரியவன் ஆகிட்டு அதுக்கு எதிர் நாடு இருக்குது இல்லையா, அதில் அவன் பேர் மார்பா, இவன் பேர் சோர்பா.
இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போது அந்த கிழமை இருக்கான் இல்லையா, அவன் இந்த சின்ன பையன்கிட்ட சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு முதுகில் அம்பு விட்டுறான். இவன் சொல்கிறான், எங்கள் அப்பா மார்பா மாத்திரம் இதை தெரிஞ்சால் அவனை பழி வாங்குவாருன்னு சொல்கிறான். உடனே இவனுக்கு ஐயோ நம்ம மகனை நம்மளே கொண்டுட்டுமேன்னு சொல்லி, அந்த காலத்தில் இந்த விஷத்தை முறிக்கிற மருந்து இந்த இவங்கிட்ட தான் இருக்கும், அரசங்கிட்ட. அவங்ககிட்ட போய் என் பிள்ளை அப்படின்னு, எவ்வளோ பேரை நீ கொலை பண்ணிக்கிற, எப்பயாவது என்கிட்ட வந்து மருந்து கேட்டியா, உன் பிள்ளைன்னு உனக்கு இதுமாரி வருதான்? இல்லை அவனை என் கூட சேர்ந்து போரிடறதுக்கு உனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னா, ராஜா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்போ இந்த உலகத்தில் நம்மளை பாதிக்கிற விஷயம், ஒரு விஷயம் பாதிக்குதுன்னா அது காரணம் நம்முடைய அட்டாச்மெண்ட்ஸ். நமக்கு வேண்டியவங்க பாதிக்கப்படுற போது நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். இல்லைனா ரோட்டில் டெய்லி எவ்வளோ பேர் செத்துனே உட்காந்துக்கிறான், அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து எப்போனா அழுதுமா, இல்லை அவங்களுக்காக ஓடணுமா இல்லையா? ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ரீசனிங் அண்ட் சீசனிங் யுவர் மைண்ட். ஒரு சினிமா கொட்டாயில் ஒரு வீடு பற்றி எரியுது, நீ உடனே அங்கே தீன்னு போட்டுக்கிற பக்கெட் எடுத்துன்னு போய் அதை அனுப்பியா? உனக்கே தெரியுது இல்லை, சினிமா கொட்டாயி வெள்ளை ஸ்க்ரீனில் நல்லா தான் கேமராமேன் வின்சென்ட் நல்லா எடுத்துக்கிறார் படத்தைன்னு நினச்சிக்குவேன். ஸோ எந்த ஒரு விஷயம் கூட நம்ம மைண்டில் தான் இருக்குது. நீ அஃபெக்ட் ஆகணும்னு நினச்சா அஃபெக்ட் ஆக வேணான்ட்டு அஃபெக்ட் ஆக மாட்டேன். இது ஒவ்வொருத்தருடைய நினைப்பது. ஸோ எந்த சூழ்நிலை வந்தாலையும் நீ பயப்படக்கூடாது. எதிரதா கொள்வார்க்கு இல்லை, அதிர வருவதான் நோய். அதாவது என்ன ஆனால் நடக்கட்டும்ன்ட்டு எவங்கிறானோ அவனை எதுவுமே பாதிக்கவே பாது. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் நீ தில்லாக இருக்கணும், அதை ஃபேஸ் பண்ணி என்ன ஆகிடும், ஒரு சார்னா என்ன ஆகிடும், ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும். இதுதான் எதிரதா கொள்வார்க்கு இல்லை, அதிர வருவதன் நோய். யார் ஒருத்தன் எதை பார்த்தும் பயப்படாமல் இருக்கானோ அவனை பாதிக்கிற விஷயம்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படி ஜாலியாக உட்காந்துக்கினே இரு. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.